நரேந்திர மோடியை விமர்சித்ததாக கூறி பல்லடத்தில் தள்ளுவண்டி வியாபாரியை பாஜக நிர்வாகிகள் கடுமையாக தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அண்மையில் பிரதமர் பஞ்சாப் மாநிலம் சென்றிருந்தபோது விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் மேம்பாலம் ஒன்றில் பிரதமர் மோடியின் வாகனம் 20 நிமிடங்கள் காத்திருக்க நேரிட்டது. பின்னர் பஞ்சாப் நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி ரத்து செய்தார். இச்சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக பாஜகவினர் நாடு முழுவதும் கண்டன போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கோவை மாவட்டத்தில் பாஜக சிறுபான்மை அணியினர் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அப்போது பல்லடத்தில் நடைபெற்ற பாஜகவினர் போராட்டத்தின் போது தள்ளுவண்டி வியாபாரி ஒருவர் பிரதமர் மோடியை விமர்சித்ததாக கூறி பாஜகவினர் அந்த தள்ளுவண்டி வியாபாரியை கடுமையாக தாக்கினர். அவர் உயிருக்கு அஞ்சி அருகே இருந்த ஒரு கடைக்குள் சென்ற பின்னரும் அவரை விடாமல் துரத்திய பாஜகவினர் அவரை தாக்க முற்பட்டனர். இதனிடையே கடையின் உள்ளேயும் வெளியேயும் போலீசார் பாஜகவினரை தடுத்து நிறுத்தி அந்த தள்ளுவண்டி வியாபாரிக்கு பாதுகாப்பு கொடுத்து அங்கிருந்து பாஜகவினரை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனாலும் சில பாஜக நிர்வாகிகள் போலீசாரையும் மீறி கடைக்குள் நுழைந்து தள்ளுவண்டி வியாபாரியை செருப்புக்காலால் நெஞ்சில் மிதித்து அவரை கடுமையாக தாக்கினர். இதில் அதே இடத்திலேயே அந்த வியாபாரி நிலை குலைந்து விழுந்தார். பொதுமக்கள் மற்றும் போலீசார் முன்னிலையிலேயே பாஜகவினர் கொடூரமாக தாக்கியதை கண்டு அங்கிருந்த பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். பின்னர் போலீசார் பாஜகவினரை வெளியேற்றி தாக்குதலுக்கு உள்ளான வியாபாரியை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பல்லடத்தை அடுத்த அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துச்சாமி என்பதும் அதே பகுதியில் தள்ளுவண்டியில் வாழைப்பழம் விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது. தான் பிரதமரை விமர்சிக்கவில்லை என்றும் பாஜக ஆர்ப்பாட்டம் காரணமாக தள்ளுவண்டியை நகர்த்த முடியாமல் இருந்தது, அதனால் போராட்டம் முடிந்த பின்னர் அவர்களை வண்டி எடுக்க வேண்டும், நகருங்கள் என சொன்னதால் அந்த ஆத்திரத்தில்தான் பாஜகவினர் தன்னை தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சம்பவத்தை விசாரித்த போலீசார் பாஜகவை சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கட்சியின் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் என்பவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.